பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பக்கத்தில் பார்டரில் இருக்கிறாங்க. எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க. பெருசாக வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து இந்த ஏரியாவில் இல்லை. கோபாலபுரத்தில் ஒரு அற்புதமான திருவள்ளுவர் சிலை வச்சுருக்கிறாங்க. அதையும் பார்ப்போம். கோ ஸ்லோ அதுலேயே போட்டிருக்கு, அதனால் நாமளும் ஸ்லோவாக போகிறோம். வெல்கம் டு தமிழ்நாடு. நல்லா யானை ஓவியம்லாம் வச்சு அருமையாக வந்து போட்டிருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம லோகோ எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்ம திருவள்ளுவர் பார்க்கலாம். ஐயன் திருவள்ளுவரை நோக்கி இங்கே பாருங்கள், கீழே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது திருவள்ளுவர் சிலை, அற்புதமாக இருக்குது. அவரும் சூப்பர்னு காமிக்கிற மாதிரி ஒரு முத்திரை. எத்தனை லாட்ரி கடைன்னு பாருங்கள். சும்மா வழிநெடுக காட்டுமல்லின்னு ஒரு சாங் வரும். இங்கே வந்து வழிநெடுக லாட்ரி கடை. எல்லாம் பணம் தான்ல, எனக்கு காசு வேணும். இங்கே பாருங்க, இது எம்எம்எஸ்னு ஒரு ஸ்கூலு. இது வந்து தமிழ்நாட்டு ஸ்கூலு. இந்த பக்கம் கேரளா. ஒரு 2 அடி கூட உள்ள கேரளா லாட்ரி கடை. பாருங்க, பார்டரில் தமிழ்நாடு கேரளா ரெண்டும் கலந்து இருக்குது. நம்மளுக்கு எதுன்னே ஒன்றும் புரியல. லாட்ரி கடை இருக்குதெல்லாம் கேரளா, அது வேணால் கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி கடை வைக்க முடியாதுங்கிறதுனால. பாலக்காடுக்கு 30, பொள்ளாச்சிக்கு 14 இருக்கிற ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபாலபுரம். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இப்போ எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளா. ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டிங்கன்னாவே தெரியும், லாட்ரி தான். நம்பரு எனக்கு அடிக்குமா? எனக்கு பாகி இருந்தா அடிச்சு. ஆனால் இது ப்ரைஸ்லாம் எவ்வளோ? ப்ரைஸ் வந்து நாளைக்கு வந்து 80 லட்சம் காருண்யம். 80 லட்சமா? அப்புறம் அடுத்த நாள் வந்து இது வின் 70 லட்சம். 70 லட்சம். டிக்கெட்டில் எவ்வளோ இது? டிக்கெட் விலை 40 ரூபா. 40 ரூபா. அது ஓடம் பம்பர் 25 கோடி. 25 கோடியா? ஆமாம். எப்போ கொடுக்கலது? அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஓடம் பம்பர் 25 கோடி. 25 கோடி. ஆமாம். ஒரு டிக்கெட் விலை 500 ரூபா. ஒரு டிக்கெட் வந்து 500 ரூபா. ஆமாம். என்னத்தை முடிஞ்சுங்க? ஓ, இன்னைக்கு டிக்கெட் முடிஞ்சிருச்சா? ஆமாம், முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகேங்க. இப்போது எவ்வளோ கோடி? 25 கோடிங்களா? ஆமாம். 25 கோடி உங்கள் கடைக்கு ப்ரைஸ் விழுந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க? எங்களுக்கு 10% போனஸ். 10% போனஸ். 2.5 கோடி ரூபா எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறது. ஓ, 2.5 கோடி ரூபா உங்களுக்கு விற்கிறவங்களுக்கு தந்துருமா? ஆமாம், கவர்மெண்ட் தர்றது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரைஸ் அடிச்சிருக்கா? இல்லை, 65 லட்சம் கிடைச்சிருக்கு. 2.5 25 கோடி. இல்லை 65 லட்சம். நம்ம கடையில் வந்து அதிகமாக கிடைச்சது வந்து 65 லட்சம். ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக லாட்ரி விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் இப்போ ஒரு 6 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். 6 மாதமாக பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கேரளா தானவா? கேரளாவில் உடுமலைப்பேட்டையில் இருக்கேன். அங்கேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு அன்னைக்கு இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு போய். உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்கா? நீங்கள் வித்த டிக்கெட்டு 60 ரூபா ப்ரைஸில் இந்த 2 மாதத்தில் ஒரு 3 ப்ரைஸ் கிடச்சிருக்கு. 60,000? ஆமாம். அது இல்லாமல் 6,000 ரூபா ப்ரைஸ் ஒரு 3 ப்ரைஸ் கிடச்சிருக்கு. 3 ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் 100 ரூபா ப்ரைஸில் ஒரு 4 வாங்கியிருக்கேன். 100 ரூபா ப்ரைஸ். இப்போ லாட்ரியில் எவ்வளோண்ணா? எப்படி எவ்வளோ ரேட்டு? ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஒரு டிக்கெட் வந்து 40 ரூபா. ஒரு செட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 சீட்டு வரும். 12 சீட்டில் வந்து 450 ரூபாய்க்கு கொடுக்கும். 450 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. 450 ரூபாய்க்கு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு லாட்ரி விற்றீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை வந்து ஒரு செட்டு வந்து 410 ரூபாய்க்கு தருவாங்க. நாங்கள் விற்கிறது வந்து ஒரு சீட்டு 40 ரூபாய்க்கு விற்போம். ஒரு செட்டு விற்றோம்னா ஒரு 70 ரூபா வரும். 70 ரூபாய் கிடைக்கும். செட்டு விற்றோம்னா 70 ரூபாய். சரிங்கண்ணா. லாட்ரி தாங்களா? ஆமாம், லாட்ரி வரவங்க. சொந்த ஊர் வந்து கோத்தூர் மலையாண்டி வட்டினா பொள்ளாச்சிக்கு தைக்கிங்க. 20 வருஷமாக இங்கே தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமாக இங்கே தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கையால் ஊனமாயிடுச்சுங்க, மாட்டுத்திறனாளிங்க. இதை வரவனுக்கு ஒரு 5 செட்டு சேல்ஸ் பண்ணால் ஒரு 300 ரூபா லாபம் கிடைக்குங்க. இது பஸ்ஸில் வந்துடுவீங்களா டெய்லி? பஸ்ஸில் பாஸ் கொடுத்துக்குறாங்க. மாட்டுத்திறனாளி பாஸ் கொடுத்துக்குறாங்க. சரி சரி. டெய்லி வந்து இங்கே பாலபுரம் கேரளாவில் சேல்ஸ் பண்ணிட்டு சுங்கத்தில் வீடு போயிடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக தமிழ்நாடு. அதே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக கேரளா லாட்ரி. இங்கே பாருங்க எத்தனை லாட்ரி கடைன்னு. ஸோ 2 பேர்த்திட்ட கேட்டோம். இங்கே பாருங்க இடம் ஃபுல்லாகவே லாட்ரி கடை இருக்குது. ஒரு சைடு தமிழ்நாடு, இன்னொரு சைடு கேரளா. கேஜிஎஃப் லாட்ரி ஏஜென்சிஸ்ன்னு ஒன்று பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க எல்லாமே லாட்ரி கடை தான். கோபாலபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா, எல்லா கடையும் லாட்ரி கடை தாங்க. கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஸ்பாட் ஃபைனு. மேலே கேமரா வச்சுருக்குறாங்க பாருங்க. ஒஸ்க்குன்னு ஒடிச்சு போட்டுன்னு ஓட்டு விட்ருவாங்க. அப்புறமேல் வந்து நம்ம அந்த டைலாக் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் நம்ம நிறையா வரும்போது பார்த்தோம். ஃபுல்லாகவே வந்து லாட்ரி கடை தான். இதில் வந்து ஒரு கடை மட்டும் பார்த்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸ்ரீ சாய்பாபா லாட்ரி ஏஜென்சிஸ். இந்த கடை ஏன் சூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தங்க காசாக போட்டு வச்சுருந்தாங்க இவங்க பேனரில்.
சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனர் வச்சுருந்தாங்க. என்னது 75 லட்சம் பெற்று தந்த கைராசியான ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனும் கொடுத்துருக்குறாங்க. அன்னை எப்போனா போன வருஷம் விழுந்துருக்க மாட்டேங்குது. சரிங்க பாருங்கள் லாட்ரி எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னு கடையில். அப்புறம் இங்கெல்லாம் வந்து வர வழியில் ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து என்னென்னா அந்த 25 கோடி ரூபா ப்ரைஸு ஓணம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த லாட்ரி டிக்கெட் இங்கெல்லாம் தொங்கிட்டுருக்குறாங்க. நீங்கள் லாட்ரி வாங்குவீங்களா டெய்லியும்? நீங்களும் ஏதாச்சும் ஒரு நாள் எடுப்பீங்க. ப்ரைஸ் விழுந்துருமா ஒரு நாள் எடுக்கிறதெல்லாம்? விழுந்திருக்கா? எவ்வளோ விழுந்திருக்கு உங்களுக்கு? 2000. ஓ நீங்கள் தானா? 2000 ரூபா விழுந்திருக்குங்களா? இது மாதிரி எத்தனை டைம் விழுந்திருக்குங்க? டெய்லியும் ப்ரைஸ் விழுறதெல்லாம் இருக்குமா? இதில் உங்கள் கடை நம்பரா? எங்கள் கடையில் விழுந்த ப்ரைஸ். ஓ இதில் உங்கள் கடையில் விழுந்த ப்ரைஸா? இந்த 0023 இதுக்குள்ள எவ்வளோ ப்ரைஸ் தருவாங்க? இது வந்து சிங்கிள் ஒரு சீட்டுக்கு வந்து 5000 ரூபாய்ங்க. அப்போ செட்டாக இருந்ததுன்னா 60000 ரூபாய் கிடைக்கும். ஒரு சீட்டுக்கு வந்து 5000, செட்டாக இருந்துச்சுன்னா? செட்டு வந்து இது மாதிரி வச்சுருப்போம். செட்டு 12 சிங்கிள் நம்பர் ஒரே நம்பராக இருக்கும். சீரியல் மட்டும் மாறி இருக்கும். ஓ சரிங்க. அது வந்து 10 பேர் நம்ம கடையிலேயே வாங்கியிருப்பாங்க. பிரித்து போட்டோன்னா 10 பேர் வாங்குவாங்க. செட்டாக இருந்ததுன்னா அது ஒரே ஆள் எடுத்தாங்கன்னா ஒரே ஆளுக்கு அந்த 12 சீட்டுக்கும் ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் இருக்கும். டிக்கெட் அது விற்பீங்களான்னு கேட்குறேன். கடைசி செட்டு லாஸ்ட் செட்டு இது விற்பீங்களா இன்றைக்கி? விற்கிறதுக்கு தானவா? ஓகேண்ணா. அண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கேரளாவா? ரெகுலராக லாட்ரி வாங்குவீங்களா? ரெகுலராக வாங்க. ப்ரைஸ் விழுந்திருக்கா? விழுந்துருச்சு. எவ்வளோ அதிகபட்சம் விழுந்திருக்கு? அப்படியே ஒன்றும் இல்லை, சின்ன பின்ன ப்ரைஸ் 5000, 2000, 3000 அப்படி தான். ஓ 2000, 3000 அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரைஸ். ப்ரைஸ் பெரிய ப்ரைஸ் ஒன்றும். ரெண்டுலே இதில் என்ன ஒரு விசித்திரமான விஷயம்னா, இந்த ஒரு ஒன் டே லாட்ரி வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கு குழுக்கள். இப்போ டைம் வந்து 2:50. கடைசி 10 நிமிஷத்தில் வந்து லாட்ரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. மக்களே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 25 கோடி ரூபா ப்ரைஸு. அது என்னைக்கு குழுக்கள்னு பார்த்திங்கன்னா 9/10/2024 அன்னைக்கு குழுக்கள். பார்க்கலாம். கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வந்து இந்த கடைக்கு ஃபோன் பண்ணுவோம். 25 கோடி அடிச்சதுன்னா சொல்லுங்கள். எங்களுக்கு எதுவும் தருவீங்களா? 25 கோடி அடிச்சதுன்னா சீட் எடுத்தவங்களுக்கு தான் உங்களுக்கு சீட் எடுத்தீங்கன்னா தருவோம். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பார்த்துக்கலாமா? இன்னைக்கு வச்சிருந்தது டக்குன்னு கடைசி டைமில் கூட வந்து வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி எல்லா லாட்ரி சீட்டு தீர்ந்துருங்களா? எப்படி இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்களா இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குதுங்களா? வந்து வாங்குறவங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில டைம் ஆன்லைன்லேயும் புக் ஆகும். ஆன்லைன்லேயும் புக் பண்ணுவாங்க. சரிங்க. இப்போ ஆன்லைனில் புக் பண்ணால் அவங்களுக்கு நம்பர் மட்டும், அப்போ டிக்கெட் எப்படி வாங்கிக்குவாங்க அவங்க? டிக்கெட் அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஓ விழுந்துச்சுன்னா இங்கே அமௌண்ட் மட்டும் ஜிபே பண்ணிடுவாங்க. ஓ இப்போ குறைஞ்சபட்சமாக லாட்ரி எத்தனை ரூபாய்க்கு வைப்பீங்க? 40 ரூபாயிலேருந்து. குறைஞ்சபட்சமே 40 ரூபா தாங்க. 10 ரூபா வரைக்கும் இல்லை. சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மக்களே லாட்ரி சீட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? நம்மளுக்கு இன்றைக்கி தான் தெரியுது. எங்கெங்கேயோ வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு 12 சீட்டு வச்சுருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல, 1/4 மணி நேரம் கூட ஆகல. லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். பட் அதையும் வந்து பிரித்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி டிக்கெட் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் நிறையா பேர் வந்து பஸ் பிடிச்சி வந்து இங்கே லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ லாட்ரி கடை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் லாட்ரி வாங்கலப்பா, ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மி. அதனால் see you next வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. டாடா.